தர்ஷினிமா உன் ஃபோனை கொடு. என்னடா படுறா. 1 day later. இதோ உங்களுக்காக. என்ன இதோ உங்களுக்காக? என்ன மம்மி இதோ உங்களுக்காக? டாடியை பற்றி சூப்பராக கமெண்ட் பண்ணியிருக்காங்கடா ஒருத்தங்க. அதை படி. அண்ணி, நான் உங்கள் வீடியோவோட ஃபேன். அதுவும் குறிப்பாக அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா மாதிரி ஒருத்தர் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு பலம். அண்ணாவை நல்லா பார்த்துக்காங்க. அண்ணா ஏதாவது கேட்டால் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. எனக்காக அண்ணாக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுங்க அண்ணி. ஸோ டாடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாமா? கஷ்டப்பட்டு சமைக்கிறது நீ, ஆனால் அவரை பிடிக்குதாமா? யார் இந்த வெல்விஷர் காட்டு பார்ப்போம். ஓ இவங்களா? எங்கடி போகிற நெல்லு? கண்ணு தெரியாதவளே, இது உன் அண்ணனோட பொண்ணு ஐடி. நேற்று நீ ஃபோனை வாங்கும் போதே நினச்ச அவள்கிட்ட இருந்து அப்பான்ற பவரை சொல்லி படிடான்ட்டான். இவ்வளோ எப்படி கோர்த்து விடுது பாரு இந்த பொழப்பு. அம்மா தான் கேட்டதெல்லாம் சமைச்சு தராள. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் எவ்வளவோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? இஞ்சி பூண்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த டேஸ்ட்டு பிடிக்காதுன்றனால நாங்கள் சேர்த்துக்கல, ஆனால் செம்மையாக இருக்கும். நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி வச்ச மீனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஷ் ஃபுல்லாக மசாலா போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுங்க, சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சுரேஷ், தேங்க்யூ.